மிகப்பெரிய நம்பிக்கை. அதாவது எதிர்க்கட்சிகளுக்கு வந்து இந்த மசோதா வந்து சட்டமாகிவிடும் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை. கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும். ஒரு 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் பாஸ் பண்ண முடியும். அது பாஸ் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்களேன். ஒரு பேச்சுக்கு வச்சுப்போம். பாஸ் பண்ணிட்டாங்க. எதிர்க்கட்சிகளும் வாக்களித்து விட்டார்கள். பாஸ் பண்ணியாச்சு. அதை தாண்டி 2029லயும் இந்த என்டிஏ அரசாங்கம் தான் வரப்போகிறது. அப்ப வந்தாலும் இந்த மாதிரி வந்து எதிர்க்கட்சிகளோட முதலமைச்சர்களா இருக்கட்டும், மந்திரிகளா இருக்கட்டும், அவர்கள் மேல நடவடிக்கை எடுப்பார்கள் என்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து எதிர்க்கட்சிகளுக்கு இன்னைக்கு இருக்கு. அந்த நம்பிக்கையை வந்து நான் பாராட்டுறேன். அதாவது நீங்க வந்து ஒரு சாதாரண கம்பெனி நடத்துறீங்க வச்சுக்கோங்களேன். அதுல இருக்கிற டைரக்டர் ஒரு 6 மாதம் சிறை தண்டனை, அதற்குண்டான ஒரு குற்றத்தை வந்து குற்றம் சாட்டி விட்டார்கள், குற்றவாளியின் தண்டனை கிடைச்சிட்டு வச்சுக்கோங்களேன், அவர் டைரக்டர் ஆக முடியாது. 5 வருஷத்துக்கு ஆக முடியாது. ஒரு சின்ன கம்பெனி நடத்துறவருங்க. அதாவது எனக்கு நான் ஒரு கம்பெனி, அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டா, ஆமா குற்றம் நிரூபிக்கப்பட்டா ஒரு 6 மாசம் தான் இருங்க. 6 மாசம் தான். ஐ எம் இம்ப்ரிசன்ட் டு தி ஜெயில் ஃபார் 6 months. அப்படி ஆயிடுச்சுன்னா ஒரு சாதாரண ஒரு டைரக்டர் 5 வருஷத்துக்கு ஆக முடியாது. இங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த டைரக்டர் வந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க, அதனால உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. சோ இங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஒரு எம்எல்ஏ எம்பியா இருக்கிறாங்க, மந்திரி சபையில உட்கார்றாங்க அப்படின்னு இருக்கும்போது ஒரு 30 நாள் கன்சிக்யூட்டிவாக தொடர்ந்து 30 நாட்கள் நீங்க வந்து இதுல இருக்கிறீங்க அப்படின்னா அப்பதான் வந்து நீங்க வந்து மினிஸ்டர் போஸ்ட்ல இருந்து விலகி விட வேண்டும். நீங்க எம்எல்ஏ எம்பிக்கள் போஸ்ட்லாம் அப்படியே இருக்கும். அந்த இன்ஃபுளுன்ஸா இருக்கும் பாத்தீங்களா, அதை மட்டும் நீங்க வந்து துறந்து விட்டு உங்களோட அரசியல் வாழ்க்கையை தொடரலாம், மக்களுக்கு பணிகளை தொடரலாம், நல்லா பண்ணிக்கலாம். சோ மற்றவர்கள், அதாவது நீங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணாம இருக்கணும், மற்றவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேர்ந்தெடுத்துக்கலாம். அது எந்த பதவியில், இந்திய அமைச்சரோ இல்ல வந்து பொதுத்துறை அமைச்சரோ யார் வேணா இருக்கலாம். அந்த பணி காலியாகும் போது மற்ற எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இந்த செந்தில் பாலாஜி விஷயத்துல தான் சொன்னாங்க. செந்தில் பாலாஜி பேசுவோம். அதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனைனா, நீங்க சொன்ன டைரக்டர்ஸ்க்கான உதாரணத்திலையும் கன்விக்ஷன் இருக்கு. இங்க கன்விக்ஷன் தீர்ப்பு வந்துட்டா பேச்சே இல்ல சார். நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து விட்டால் அதுல சின்ன கம்பெனி நடத்துறதுக்கே அந்த ஒரு கட்டுப்பாடு கொண்டு வரணும். இங்க மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருக்கு. 2 ஆண்டுகளுக்கு மேல அவங்களுக்கு தண்டனைனா அவங்க நீடிக்க முடியாது, தேர்தலில் போட்டியிட முடியாது. இல்ல அதுதான் இப்போ இந்த ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி கொண்டுதான் வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் பொசிஷன்ல இருக்கும் போது அவர்களால் வந்து மற்றவர்கள் வந்து பயப்பட்டு அந்த ஆவணங்கள் ஒரு உதாரணம் சொல்றாரு. இன்ஃப்ளூயன்ஷியல் சொல்றீங்க இல்லையா, இந்த இன்ஃப்ளூயன்ஷியல்ங்கிறது 2 பக்கமும் பொருந்தும் தானே. எதிர்கட்சியில் இருக்கிறவங்க இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்கிறாங்க, ஆளுங்கட்சிக்கு